சரி, அடுத்த தகவல். யதார்த்த ரீதியாக இந்த பூமியானது சுற்றிக்கிட்டே இருக்குது. அதனால் ஒரு ஒரு படிப்பு படிக்கிறோம், அதுக்கப்புறம் வந்துட்டு பன்மடங்கு பெருகணும் அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. நாளாக நாளாக எல்லாமே டெலீட் ஆகும். இருக்க இருக்க எந்த அளவுக்கு மட்டுப்படுத்துகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை நிகழுமோ அதுதான் நிகழும். ஓகே, இங்கே நிரந்தரம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஒரு ரேரான ஒரு விஷயம். ஓகே, இப்போ ஒரு நாள் சாப்பிட்றோம், சரி ஓகே, ஒரு வருஷத்துக்கு சாப்பிட தேவையில்ல, அப்படி கிடையாது. தினந்தோறும் சாப்பிட்ணும். ஜிம்முக்கு ஒரு நாள் போகிறோம், சரி ஓகே, இனிமேல் 1 மந்த்துக்கு போக தேவை கிடையாது, அப்படி கிடையாது. தினமும் ஜிம்முக்கு போகணும். ஓகே, அது சுழற்சி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மூவி புக் பண்ணிட்டான், ஓகே அவ்வளோதான், இனிமேல் ஒரு வருஷத்துக்கு நம்ம எந்த வேலையுமே கிடையாது, அப்படி கிடையாது. தினந்தோறும் நம்ம வேலை செஞ்சாகணும். இந்த எர்த்தோட அமைப்பே அப்படி தான் இருக்குது. ஓகே, அதனால் நம்ம ரகசியமாக பாதுகாக்கிறோம் அப்படின்ற ஒரு நிலையில் எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சமாவது ஒரு இலகுவான நிலையில் நம்ம ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணால் மட்டும்தான் தீர்வு கிடைக்கும். பைபிளில் கூட ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, குழந்த மாதிரி இருங்க, குழந்தைங்களோட மனநிலையில் இருங்க, அப்போ தான் உங்களுக்கு பரலோகத்திலே இடம் கிடைக்கும் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த எர்த்தோட அமைப்பு அப்படி தான் இருக்குது. நம்ம ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்கோம், ரொம்ப பண்பாக இருக்கோம், ரொம்ப கௌரவமாக இருக்குன்ற பேரில் நம்மளோட தேவையெல்லாம் நம்ம சொல்லாமல் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம தேவையானது பூர்த்தி ஆகாது. நமக்கு இதெல்லாம் தேவைங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் தேவையானது பூர்த்தி ஆகும். ஓகே, அடுத்து சில எரர்லாம் டிஸ்கஷன். இந்த முட்டு வலி, இந்த கால் வலியெல்லாம் ஏற்படுறதுக்கு யார் காரணம் அப்படின்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ரேவதி அப்படின்னு ஒரு நபர் இருக்காங்க. அவங்க அப்போலேருந்தே மாயனை லவ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ணுற வயசில் ஒரு பையன் இருக்கான். அவங்க ஹஸ்பண்டு லாரி டிரைவரு, நல்ல ஒரு சொந்த பந்தம், எல்லாம் அருமையானவங்க. ஆனால் என்ன, ஒரு நல்ல வருஷத்துக்கு 500 1000 காசு கேட்டால் தரமாட்டாங்க. எல்லாம் நான் ஓரளவு செட்டில் ஆனதுக்கப்புறம் வந்து ஸ்டே பண்ண நினைப்பாங்க. எல்லாம் ஒரு 7th டைமென்ஷன் தான். இதில் ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படிலாம் சொல்கிறதுக்கெலாம் எதுவும் கிடையாது. ஆனால் கேரக்டர் ஸ்கெச்சஸை டேமேஜ் பண்ணக்கூடாது. ஓகே, நான் 2-3 நாளாக ஜிம்முக்கு போயிட்டுருக்கிறப்போ எனக்கு ரொம்ப ஒரு முட்டு வலியெல்லாம் ஏற்பட்டுச்சு. நான் கூட ஒரு வேளை மனோரமா அவங்களோட நிலைப்பாடாக இருக்குமோ, இல்லை அனுஷ்கா அவங்களோட நிலைப்பாடாக இருக்குமோ நினச்சா, இந்த காட் முருகன் பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தருக்கு தானம் கொடுத்துட்டா அப்படி. அதனால் இப்போ கால் வந்து பார்த்திங்கன்னா ரேவதி அவங்களுடைய நிலையில் இருக்குது. அதனால் இந்த மாதிரியான நிகழ்வுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, சமாதானமான ஒரு தீர்வு தான் எப்பவுமே ஒரு சரியான தீர்வு. அது வேதத்திலேயே அப்படி தான் எழுதியிருக்காங்க. அதுக்கு உளவியல் ரீதியாக என்ன தீர்வு அப்படின்னா, நான் சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு தாலி, அந்த தாலி கயிறு மட்டும்தான் ஒரு தீர்வு. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும். அதனால் என்னோடய கேரக்டர் ஸ்கெச்சஸை டேமேஜ் ஏற்படுத்த மாட்டாங்க. ஓகே, சரி, அடுத்து இந்த காஜல் அகர்வால் ஆட்டத்தால் நிறையா பேர் பாதிப்படைஞ்சிருக்காங்க. அதில் சோப்பனாங்கி, திலகவதி எல்லாருமே. இந்த திலகவதியோட ஒரு நிலையால் எப்படி நான் ஜிம்முக்கு போயிட்டு ஒரு 6 மந்த்தாவது ஆகும் நான் ரெடி ஆகிறதுக்கு. வெயிட் லாஸ் பண்ணணும், ஷேப்பு கொண்டு வரணும், அதுக்கு சரியான ஃபுட்டு வேணும், சாப்பாட்டுக்கு காசு வேணும், எவ்வளோ விஷயம் இருக்குது. எல்லாம் படிப்படியாக தான் தோது பார்க்கணும், அவசரப்படக்கூடாது. திலகவதியை பொறுத்த வரைக்கும் 3 மாதத்துக்கு வார்ம் அப்பு, அதுக்கப்புறம் தான் மூவி புக்கிங்கு. ஓகே, சரி, அடுத்து ஆக்ட்ரஸ் நயன்தாரா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த விதமான துன்பமுமே கிடையாது. வாட்டிக்கனில் சுற்றுலா போயிருக்காங்க. சும்மா அவங்களோட சௌகரியம், அவங்க வசதி, அதெல்லாம் தாண்டி ஒரு இன்னலை அனுபவிச்சுக்கிட்டு அவங்களுக்கே அவங்க துன்பமாக இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு மற்றவங்கள துன்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. இதுதான் பாருங்களேன், எவ்வளோ தான் கோடி கோடியாக சம்பாரித்து கொடுத்தாலும், ப்ரைவேட் ஜெட்டு கொடுத்தாலும், ஒரு டைரக்டரே ஹஸ்பண்டாக வந்தாலும், ரொம்பவே சிரமப்படாமல் குழந்தைங்க 2 உருவாக்கிக்கிட்டாலும் அவங்களால நிம்மதியாக வாழ்கிறதுன்றது தோதாகலை. அவங்கெல்லாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்லேயே வாழ்கிறவங்க மாதிரியான ஒரு கேட்டகரி. அவங்களுக்கெல்லாம் திடீர்னு வாட்டிக்கனில் போயிட்டு ஒரு சொகுசான ஒரு இன்வெஸ்டர் லைஃப் ஸ்டைலு தோதாகலை, கம்பெனி தோதாகலை,
எவ்வளவோ வசதி இருக்குது, எவ்வளவோ மூவி புக்கிங் இருக்குது. ஆனாலும் தோதாகலை. அவங்களே துன்புறுத்திக்கிட்டு நம்மளையும் துன்புறுத்துகிறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி ஒரு நிலையில் கொஞ்சம் யாரோ காசு இருக்கிறவங்க காசு கொடுத்து கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னா, சரி இவங்க நமக்கு காசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாதகமாக இயங்குவாங்க. அதுக்கப்புறம் அதுவே ஒரு பழக்கமாக மாறிடும். அப்புறம் உங்களுக்காக தானே வேலை செஞ்சாங்க, காசு கொடுங்க அப்படிம்பாங்க. சரிங்க இந்தாங்க காசு அப்படின்னு கொடுத்தா மறுபடியும் அவங்க ஏதோ அந்த மாதிரி நிலை ஏற்படுத்துவாங்க. அதனால் டிஎம்கே அவங்க ஆக்ட்ரஸ் நயன்தாராவை தொடர்பு கொள்ளாதீங்க. ஓகே, அவ்வளோதான் ஆச்சு. இனிமேல் மாறி போச்சு. இதுக்கு மேலே தோது பார்க்கறது சிரமம். இதுக்கு மேலே ஏதாவது தொழில், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சேவை, அதுக்கப்புறம் ஒரு குடும்பம், அதுக்கப்புறம் ஏதாவது தொண்டு அப்படின்னு நீங்கள் செயல்பட வேண்டியது தான். நமக்குள்ளேயே சண்டை போடுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஓகே, நான் ஒரு ஆளுநர் மாதிரி தான். யார் பெரும்பான்மையாக ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆதரவு, அவ்வளோதான். ஓகே, இதில் சரி தவறு விருப்பு வெறுப்பு அப்படிலாம் கிடையாது. ஓகே, அதனால் நீங்கள் ஏதாவது தோதாகிற வகையில் ஏதாவது தோது பாருங்கள். ஓகே, வார்ம்-அப் அப்படின்றது மிகவும் அவசியம். வார்ம்-அப் பற்றியே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. டைரெக்டாக ரிசல்ட்டு அப்படின்னா தோதாகாது. அதனால் காவியா மாறனை பொறுத்த வரைக்கும் சன் நெட்வொர்க்கு ஊருப்பட்ட காசு, ஊருப்பட்ட பெனிஃபிட் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, பணக்கார பொண்ணு புத்தி மட்டு. ஒரு 100 புக்கு படிக்கணும், நிறையா ஒரு 3 மந்த்தாவது, அதாவது ஒரு 3 மந்த்தாவது வார்ம்-அப் அப்படின்றது மிகவும் அவசியம். வார்ம்-அப்னால் இந்த ரெஜுவினேஷன் சென்டர் அப்படின்ற மாதிரிலாம் இடம் சொல்லுவாங்க. அங்கே அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போயிட்டு எல்லா வகையிலையும் சரிப்படுத்தணும். இந்த ஈஷா இடம் கூட ஒரு ரெஜுவினேஷன் சென்டர் மாதிரி தான். அங்கேயும் நிறையா ப்ராசஸ்லாம் இருக்குது. சக்தி சலன கிரியான்ற மாதிரிலாம் இருக்குது, பஞ்சபோத ஆராதனா இருக்குது, ரெஜுவினேஷன் சென்டர் இருக்குது, நிறையா மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மூவி அப்படின்றது தோதாகும். இவங்க தரப்புலேருந்து காசு செலவு செய்வாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டினாக இருக்குது. சங்கட்டமாக வேறு இருக்குது. விலகியும் போக மாட்டேங்கிறாங்க. 7th டைமென்ஷனில் எதுக்கு நான் போய் இவ்வளோ சங்கட்டப்படணும்? ஓகே, அதனால் விஷ்ணு பகவானை பொறுத்த வரைக்கும் ராமராவும் கேரக்டரில் நடிச்சிருக்காரு, கிருஷ்ணர் கேரக்டர்லேயும் நடிச்சிருக்காரு. அதனால் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்வியல் அமைச்சிக்க வேண்டியது தான். ஓகே, ராமராக வாழ வேண்டியவங்க ராமராக வாழ்ந்துக்குங்க. ஓகே, எனக்கு அந்த ஆப்ஷன் அப்படின்றது ஒரு கொஸ்டினாக இருக்குன்றதை விட அது எனக்கு தோதாகலை. டேமேஜ் ஏற்படுத்த நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால் நானும் ஓரளவு பதமாக தான் நடந்துக்கணும் 7th டைமென்ஷனில். ஏன்னா ஆல்ரெடி ஒரு மாடல் இருக்குது, கிருஷ்ணர் அப்படின்ற ஒரு மாடல் இருக்குது. ஆனால் நான் அஸ்வத்தாமனை ரெடி செய்யணும். அப்போ தான் கிருஷ்ணருடைய சாபம் விலகும், அஸ்வத்தாமனோட சாபமும் விலகும். அவங்க சாபம் விலகினா தான் நிறையா விஷயம் தோதாகும். ஓகே, சரி, அடுத்த தகவல். உளவியல் ரீதியான தகவல். இப்போ இருக்கக்கூடிய நிலையில் நிறையா நபர் அவங்கவுங்களோட நிலையில் வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பாங்க. காலத்தில் இறங்கி செயல்படுறதுன்றதெல்லாம் ஒரு சில பேர் தான். நம்ம அது வரைக்கும் காத்திருக்க வேண்டியதுன்ற மாதிரி ஒரு நிலை தான். அதனால் வேடிக்கை பார்க்குறது ஓகே தான், ஆனாலும் பொறுமையாக காத்திருக்கணும். அந்த ஆன்லைனில் அப்படின்றப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படுது. சில வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணணும், சில மெதுவாக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போது இது எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னா, கனம் இல்லாத போது நம்ம வேகமாக ஓடலாம், நடக்கலாம். நம்மக்கிட்ட ஒரு 100 கிலோ கனம் இருக்கிறப்போ மெதுவாக தான் நடக்கிறதுன்றது தான் சரியாக இருக்கும். ஓகே, அதனால் ஒரு நாளோட பொழுதுலேயே ஒரு 10 லட்ச ரூபா காசு கிடைக்கிறப்போ ஓகே, வேகமாக முன்னேறலாம். எல்லாம் ஓரளவு சொதப்பல் ஆனதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக தான் மூவ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும். அதனால் அவசரப்படக்கூடாது. ஓகே, நானும் ஆன்லைனில் கூப்பிட்ற வரைக்கும் பொறுமையாக காத்திருக்கணும். ஓகே.